அந்த ஜோடத்தில் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள்லாம் சாதாரண விஷயமாக சொல்லலை. அதே மாதிரி ஒரு மணமகனுக்கு இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும் அப்படின்னா அதுதான் அவருடைய விதி. இதை வந்து ஜோசியர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பக்குவத்தில் போய் ஜோசியம் பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்து பார்த்து கடைசியில் அவங்க ஆசைகளை நிறைவேற்றுற மாதிரி மாப்பிள்ளையை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயும் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், இன்றைக்கி நடைமுறையில் ஜோடம் மட்டும்தான் திருமணத்தை தீர்மானிக்குதா அப்படின்னா அதுவும் கிடையாது. சாதகம்லாம் பொறுத்தம் இருக்குது. ஆனால் சில பேர் பொண்ணுக்கு முடி கம்மியாக இருக்குது, அதனால் அவாய்ட் பண்ணுறாங்க. சில பேர் பார்க்குறாங்க பொண்ணு சம்பளம் நிறைய வாங்குது, மாப்பிள்ளை கம்மியாக வாங்குறாரு. இப்படி சம்பந்தம் இல்லாத அந்த ஈகோ ப்ராப்ளம் வந்துடும் வச்சிருக்கணும். இவங்களாம் ஒரு கற்பனை. ஒரு மணமகனுக்கு தன்னை விட தான் மனைவி வருமானம் அதிகம் உள்ள மனைவியாக வருவான்னு விதி இருக்கும்போது அப்படி தானே வரும். அப்போ இது மாதிரியான விஷயங்களை இதுவும் திருமணத்தை தள்ளி போகிறதுக்கு உண்டான காரணங்கள். சரி, அது ஜோடத்தில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது இண்டிகேட் பண்ணோம். அப்போ அதுக்கு தான் சில பரிகாரங்களை நாம் செய்து கொள்வதன் மூலமாக நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த கிரகங்கள். அதன் மூலியமாக சரியான வயதில் சரியான மணமகன் கிடைப்பார். தோஷங்களை நீக்கி கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த ஆன்மீக டாக்கிஸ் நேயர்களுக்கு அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிருங்கள். இதன் மூலமாக இந்த ஜோட ரீதியான விஷயங்களை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டுங்கிற காரணத்துக்காண்டி தான் நாங்கள் இந்த பதிவை வெளியிடுறோம்.